नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून सदक़ल्लाहुल अज़ीम क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्ना अस्तक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम सरल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ कुल्लु बिदअतिन ललाला व कुल्लु ललालतिन फिन्नार எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நாவை பேணுவோம் நரகத்தில் இருந்து மீளுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னால் பதிய வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய எத்தனையோ விதமான அருள்கொடைகளில் இந்த நாவை மிகச்சிறந்த அருள்கொடையாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஸஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். நாம் உனக்கு 2 கண்களை தரவில்லையா, ஒரு நாவை தரவில்லையா, 2 உதடுகளை உனக்கு நாம் தரவில்லையா, நல்லது கெட்டது என்ற பாதையை நாம் உனக்கு காட்டவில்லையா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நாவை உனக்கு தரவில்லையா, இந்த சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு, அதுவும் குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுக்கு, நாம் நாவு என்றாலே அதற்கு ருசிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டும், அதற்குத்தான் நம்ம நாக்கு பயன்படுகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாவானது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள், அற்புதமான ஒரு சலை துண்டு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த நாவின் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதுபோல நரகத்திற்குண்டான வழியையும் அந்த நாவின் மூலமாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் அந்த நாவை படைத்திருக்கின்றான். நாம் பேசக்கூடிய மொழி அந்த நாவின் மூலமாக தான் என்ன செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. நம்முடைய நாவு அதில் இருக்கக்கூடிய அந்த செல்களானது நாம் ருசிக்கக்கூடிய ருசியையும் அதுதான் என்ன செய்கிறது சரியான முறையில சொல்லி காட்டுகின்றது. எவ்வளவு பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ருசியான பொருளாக இருந்தாலும், நாக்கு மறந்து விட்டால் அது என்ன மண்ணை திங்கிறது ஒண்ணுதான், என்ன தள்ளி போட்டாலும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நாவு இருக்கிறது. இந்த நாவை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவன் பின் விளைவை யோசிக்காமல் ஒரு சில வார்த்தைகளை முழிந்து விடுகின்றான், பேசி விடுகின்றான். அதனுடைய பின் விளைவு எவ்வளவு பாரதூரமாக இருக்கும், எவ்வளவு படு பயங்கரமாக இருக்கும் என்பதையெல்லாம் அவன் சிந்திக்காமல் அந்த நாவின் மூலமாக பேசிவிடுகின்றான். அதன் காரணமாக அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தில் நரகத்தில் சென்று விடுகின்றான் என்று சொல்றாங்க. அப்ப இந்த நாவானது அது சரியான முறையில் நாம்
நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அது நம்மளை நரக நெருப்புல கொண்டு போய் சேர்த்துவிடும், நரக படுகொலியில கொண்டு போய் சேர்த்துவிடும். இன்னும் சொல்ல போனால் நரகத்தினுடைய அடித்தட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் 3. முனாஃபிக் என்றால் யார்? பேசினாலும் பொய் பேசுவான். இந்த சர்வசாதாரணமா இருக்கு. பொய்ங்கிறது நம்ம இடத்துல என்ன இருக்குது? சர்வசாதாரணமா இருக்கிறது. பொய்யை பத்தி எந்த விதமான ஒரு அசற்றலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல், வாயை திறந்தாலும் என்ன செய்யுது? அருவி கொட்டுற மாதிரி பொய் கொட்டி கொண்டிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் பொய், எதையாவது சொன்னால் பொய். உண்மை என்பது நம்மளுக்கு என்ன மருந்துக்கு கூட பயன்படக்கூடாத அளவுக்கு பொய்யை சர்வசாதாரணமா பேசிக் கொண்டிருக்கோம். இது யாருடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இது முனாஃபிக்கின்களுடைய அடையாளம், நயவஞ்சகர்களுடைய அடையாளம், இரட்டை முகம் காட்டக்கூடியவர்களுடைய அடையாளம். அவர்கள் நல்லவர்களிடத்தில் ஒரு முகத்தை காட்டுவார்கள், கெட்டவர்களிடத்தில் ஒரு முகத்தை காட்டுவார்கள், முஸ்லிம்களிடத்தில் ஒரு முகத்தை காட்டுவார்கள், முனாஃபிக்கின்களிடத்தில் நிராகரிப்பவர்களிடத்தில் ஒரு முகத்தை காட்டக்கூடிய இரட்டை வேடதாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பாக என்ன செய்யலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார்கள். எதை சொல்றாங்க? பேசினால் பொய் பேசுவான், அப்புறம் வாக்களித்தால் மாறு செய்வான். இன்னைக்கு வாக்குறுதி நம்ம முஸ்லிம்களிடத்தில் யார்ட்டையாக இருக்கிறதா? எந்த ஒரு பொருளை பத்தி, எந்த ஒரு விஷயத்தை பத்தி, எந்த ஒரு நேரத்தை பத்தி ஒரு வாக்களித்து விட்டால், வாக்கு கொடுத்து விட்டால் அதை என்ன செஞ்சிடறான்? அப்படியே கடைபிடிக்கிறது என்பது முஸ்லிம்களுக்கு இல்லாமே போய்விட்டது. ஆனா முஸ்லிம்களிடத்துல தான் என்ன செய்யணும்? வாக்கு கொடுத்தால் அதுக்கு என்ன செய்யணும்? மாற்றம் இல்லாமல் நடக்க வேண்டும். அதுக்கு ஒரு அழகான ஒரு சொல் வழக்கு ஒன்று இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு நாக்கு சுத்தமா இருக்குதோ இல்லையோ, வாக்கு சுத்தமா இருக்கணும். எப்படி அந்த அளவுக்கு இருக்கணும்? முஸ்லீம்னா கரெக்டா இருக்கணும். சொல்லிவிட்டானே ஆனால் அவன் செய்து விடுவான். நம்மளை நம்பி நம்மளுக்கு ஒரு வாக்களித்து விட்டு நம்மளை நம்பி ஒருத்தன் காத்திருப்பானே ஆனால் இவன் கண்டிப்பாக வருவான். ஒரு மசூரா ஏற்படுத்தப்பட்டு, ஒரு இனது பொதுக்குழுவோ ஒரு செயற்குழுவோ ஏதாவது ஒரு மீட்டிங் ஏற்படுத்தப்பட்டு, அதுக்கு நேரம் குறிக்கப்பட்டு, செய்தி குறிக்கப்பட்டு, காலம் குறிக்கப்பட்டு விட்டால் கரெக்டாக சரியான டயத்தில் அட்டன் ஆக வேண்டும். இப்படி ஒரு பழக்கம் நம்ம சமுதாயத்திலே கிடையாது. ஆனா அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்? தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. இது எதற்காக அந்த கடமை சொல்லணும்? ஒரு நேரம் என்பது இருக்குது, அதனுடைய கடைசி எல்லை வரைக்கும் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள நீங்க தொழுகை நிறைவேற்றியாக வேண்டும். இதன் மூலமா ஒரு நாளைக்கு 5 வேளை நீங்க சரியான முறையில் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஏற்படும்? உங்களுக்கு அதனுடைய மற்ற எல்லா செயல்பாடுகளையும் நேரம் கரெக்டா குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அதன் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அதன் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நல்லா தொழுகையை கூட சொல்றான். தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அப்படின்னு நல்லா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த முனாஃபிக்கினுடைய 2 அடையாளம் எதை பத்தி தான் வருது? நாவை பத்தி தான் வருது. மனுஷனுடைய பேச்சுகள், அவனுடைய செயல்பாடுகள், அவன் பேசக்கூடியது. வாக்களித்தா மாறு வாக்களிக்க எதனால வாக்களிக்கிறோம்? வாய்ட்டு சொல்றோம், இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு வருவேன், உனக்கு இந்த பொருளை தருவேன், உனக்கு இத்தனை ரூபாய் பணம் தருவேன், இப்படின்னு வாக்களிக்கிறது எதில் வருது? அந்த நாவு சம்பந்தமாக தான் வருகிறது. அப்ப ஒரு மூமின் இடத்துல இது இருக்கக்கூடாது. இது யாருடைய பண்பாக இருக்க வேண்டும்? மூமின்களுடைய பண்பாக இருக்கவே கூடாது. முனாஃபிக்குடைய பண்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய மனசை கையை வச்சு சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். வாயை திறந்தாலே பொய் பேசாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாவு என்பது அல்லாஹ் கொடுத்த மிக அற்புதமான ஒரு படைப்பு, சிறந்த ஒரு பொருள். அந்த நாவின் மூலமாக நன்மை எவ்வளவு வேண்டாலும் கொள்ளையடிக்கலாம். ஆனா நம்ம சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாயை திறந்தாலும் பொய் பேசுறாங்க, வாக்குறுதி கொடுத்து விட்டாலும் மாறு செய்யறாங்க. இது முனாஃபிக்குடைய பண்பா என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரி கெட்ட செயல்கள், இந்த வாயை திறந்தாலும் பொய் வருதா? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்யறாங்க? ஒரு அழகான ஒரு என்ன செய்யறாங்க? ஒரு உதாரணம் சொல்றாங்க. அழகான ஒரு என்ன செய்யறாங்க? பொன்மொழியின் மூலமா சொல்றாங்க. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைமொழி சொல்றாங்க. நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்க நம்பி இருந்தால், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்க நம்பி இருந்தால் ஃபல்யகுல் ஹைரன், பேசுனா நல்லதை பேசுங்க. நம்ம நல்லதை பேசுறோமா? நல்லதை சொல்றோமா? 4 நண்பர்கள் சேர்ந்து விட்டால் என்னதான் நடக்குது? நல்லதுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. புறம் பேசுறது, போல் சொல்வது, அடுத்தவனை கழுவி குடிப்பது, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குதா? பேசுனா நல்லதை பேச முடியலையா? என்ன செஞ்சிரு? அவுளி எஸ்மு, வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு. இது உனக்கு நன்மை. வாயை திறந்தா கெட்டது வருது. மலக்குமார் என்ன செய்றாங்க? பதிவு செய்கிறார்கள். உன்னுடைய கெட்டது எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நரகத்திற்கு நீனே உன்னுடைய வாய் மூலமா வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறாய். உன் வாய் மூலமா என்ன செய்யறாய்? செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தீமைகள் பட்டியல் என்ன செய்து கூடிக்கொண்டே போகிறது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படுமே. ஆனால் என்ன செய்ய? நல்லது பேசுறதுக்கு வாயை திறந்தா திறங்க, இல்லடா பேசாம வாயை மூடிட்டு இருந்துருங்க. அது சலாமத்தா போகும். அது உங்களுக்கு நல்லதா அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். என்றால் இந்த நாவை நம்ம எப்படி பேண வேண்டும்? எந்த அளவுக்கு பேண வேண்டும்? இது பெண்கள் இடத்துல நம்ம எடுத்துக்கொண்டமே ஆனால் ரொம்ப அதிகமா இருக்கிறது. 4 பெண்களுடைய சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த 4 பேரை பத்தி ஓடவே ஓடாது வண்டி. அடுத்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள், எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் விட்டு அடுத்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், அவங்க சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடியவர்கள், இவர்களை பத்தான் புறம் பேசுறது, கோல் சொல்வதை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை ரொம்ப கடுமையா எச்சரிக்கை செய்யறான். கோல் சொல்லி புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் கேடுதான். வயலுள்ளி குள்ளி ஹுமசாத்தின் ஹுமசா,
புறம் பேசி தெரியக்கூடியவர், கோல் சொல்லி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலையும் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, கபருடைய வேதனையை பத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது, பொதுவாகவே நம்ம குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்வுல அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோமே ஆனால் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு கபருடைய வேதனை இல்லைங்க. அது காபிர்களுக்கும் இறை நிராகரிப்பவர்கள் முனாஃபிக்குகளை பத்தி தான் என்ன செய்யுது அந்த ஹதீஸ் எல்லாமே வருகிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் கபரை கடந்து சென்றேன், அங்க அந்த இடத்துல 2 பேர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேர்கள் என்ன காரணத்திற்காக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பெரிய தவறுகள் செய்து விட்டார்கள் என்பதற்காக வேதனை செய்யப்படவில்லை. அவர் ஒருவர் என்ன செஞ்சாரு, கோல் சொல்லி கொண்டிருந்தார். இவரை பத்தி அவர்கிட்ட சொல்றது, அவரை பத்தி இவர்கிட்ட சொல்றது, இவரை பத்தி அவர்கிட்ட சொல்றது. நீங்க பாருங்க, நீங்க இப்ப நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி செய்தி யார்ட்டையும் சொல்லிடுறாரு, அமானிதம் முக்கியமா வச்சுக்கிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு வைங்க. அவர் என்ன செய்வாரு, அது வேற ஒரு ஆள் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாப்புல ரொம்ப முக்கியமான செய்தி, இது நீங்க வேற யார்ட்டையும் சொல்லிடுறாரு அவர் அவர்கிட்ட சொல்லுவார். அவர் என்ன செய்வாரு, அவர்கிட்ட சொல்லுவார், இது முக்கியமான செய்தி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லுவார். அது சுத்தி சுத்தி கடைசி 2 வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான செய்தி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான செய்தி, அது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. திரும்பி இறக்க வரும். இது அமானிதத்தை பாதுகாக்கிறதா, இது புறம் பேசுறது, கோல் சொல்லுவது. நான் சொல்வதை ஒரு அமானிதமா ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் என்ன செய்யறேன், அதை புள்ளிய போட்டு மூடுற மாதிரி மூடினேன். ஆனா என்ன செய்ய, அப்படியே பரவுதா இல்லையா? அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கடா, அதாவது உண்மை செருப்ப போறதுக்குலாம் பொய் கூட தூக்கி வந்துருப்பாங்க. ஒரு அவதூறான செய்திகள், ஒரு பொய்யான செய்திகள், ஒரு வதந்தியான செய்திகள் என்ன செஞ்சிடேன், அப்படியே பரவ விட்ட மாதிரி பரவி போயிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த கபருடைய சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. ஒருவர் கோல் சொல்லி கொண்டிருந்தார், அதன் காரணமா என்ன செய்யப்படுகிறார், அவர் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவர் என்ன செஞ்சாரு, சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தார், அல்லது மறைக்காமல் என்ன செஞ்சாரு, சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார் என்று செய்தி வருகிறது. அப்ப கபருடைய வேதனையாகவும் எது சொல்லப்படுகிறது, கபருடைய வேதனைக்கு ஒரு காரணமாக கோல் சொல்வது, அது இந்த நாவின் மூலமாக தான் ஏற்படுகிறது. கோல் சொல்லி புறம் பேசக்கூடிய செயல்கள் என்ன செய்யுது, இந்த நாவின் மூலமாக தான் ஏற்படுகிறது. அதே மாதிரி என்ன புறம் பேசுறது, அடுத்தவரை பத்தி 3 பேர் புறம் பேசுறதுல நல்ல காரியம் இருக்கு, நல்ல புறமும் இருக்கிறது, கெட்ட புறமும் இருக்கிறது. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே கெட்டதுதான், நம்மள நல்லதுக்கு உண்டான புறமே கிடையாது. ஒரு கடையில ஒரு ஆள் வேலைக்கு சேரணும்னு கேட்கிறாரு, அவரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நல்லவருங்க, இவர் யோக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கெட்டவரா இருந்தாரே ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இவர் சேர்க்காதே, கடையில் சேர்க்காதீங்க, இவர் கையை வச்சிருவாரு, இவர் கெட்டவர், கெட்ட செயல் உடையவர் அப்படிங்கிற என்ன செய்யலாம். இதுவும் ஒரு புறம் தான். புறம் என்றால் அவர் இல்லாமல் இருக்கும்போது அவரை பற்றி சொல்வது. இது எப்படி சொல்லக்கூடியது என்ன செய்யுது, இந்த மாதிரி நம்ம சொல்றோம், நன்மைக்காக நம்ம ஒரு புறம் சொல்லியிருக்க கிடையாது. சும்மா எனக்கு அவன் இல்லாத சொல்றது, அவனை பத்தி மற்றவர்கள் தவறாக நினைக்க வேண்டும் என்று சொல்வது, அவர்களை பரப்புவது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள் சொல்லி கேட்கும்போது ஒரு சஹாபி கேட்கிறாரு, என்னுடைய தோழரிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி இருந்தாலுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது இருந்தா தான் புறம்புறாங்க. நீங்க சொல்லக்கூடிய செய்தி அவர் விரும்பாமல் இருக்கும்போது அதை மற்றவங்க சொல்லல, அது புறம். அவர்கள் இல்லாத நீங்க சொன்னீர்கள், அது அவதூறு. இன்னைக்கு அவதூறு பரப்புதா இல்லையா, இருக்கிறதையும் சொல்றாங்க, அவமானப்படுத்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக, இழிவுபடுத்துவதற்காக என்ன செய்யறாங்க, இருக்கிறதையும் சொல்றாங்க, இல்லாமல் இருக்கிறதையும் சொல்றாங்க. இருக்கிறத சொல்றதுல அதுக்கு எப்படி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அவரின் மூலமாக சமுதாயத்திற்கோ அல்லது அந்த ஊர் மக்களுக்கோ ஒரு கேடு, ஒரு குந்தகம் விளையுமானால் அதை பகிரங்கப்படுத்தலாம். ஒரு சமுதாய இயக்கமா இருக்கிறாங்க, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்காங்க, அவரை நம்பி மக்கள் என்ன செய்யறாங்க, பின்னாடி வர்றாங்க போறாங்க. ஆனா அவர் கெட்டவரா இருக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, இவருக்கு பின்னாடி போனா நரகத்துக்கு போய் விடுவார்கள் என்ற ஒரு காரணம் இருக்குமே. ஆனால் என்ன செய்யலாம், அவரை பற்றி உண்டான செய்திகள் நம்ம சொல்லலாம். ஆனா அவர் மூலமா யாருக்கு எந்த கெட்டதும் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. அவர் தனியாக தன்னுடைய வேலை அமைத்துக் கொண்டிருக்கிறார், கெட்ட செயல் செய்கிறார். இதை நம்ம பகிரங்கப்படுத்தக்கூடாது. அவர் இடத்துல தவறு சுட்டி காட்டலாம், அவரை திருத்தலாம், அவர் நேர்வழிக்கு உண்டான பாதையை நம்ம எடுத்து காட்டலாம். இதை செய்யலாமா ஒழிய பகிரங்கப்படுத்தி மேடை போட்டு விமர்சிக்கக்கூடிய செயல் என்ன செய்யக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுல எச்சரிக்கை செய்யறாங்க, உங்களுடைய உயிர் புனிதமானது, ஒவ்வொரு இன்னொரு முஸ்லிமுடைய மானம் மரியாதைகள் புனிதமானது. எந்த அளவுக்கு என்றால், இந்த ஹரம் ஷரீப் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானது. உங்களுடைய உயிர், உங்களுடைய மான மரியாதை எல்லாம் புனிதமானது. அப்ப ஒரு முஸ்லிமுடைய உரிமைகள் எப்படி இருக்குன்னு பிறரால் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அது நடக்குதா, பாதுகாக்கப்படுகிறதா, என்ன செய்யறது, அம்பலப்படுத்தப்படுகிறது, பகிரங்கப்படுத்தப்படுகிறது, கேவலப்படுத்தப்படுகிறது. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை பத்தி என்ன செய்யறாங்க, அவதூறான செய்திகள், இல்லாத செய்திகள், வெறுக்கக்கூடிய செய்திகள், இதெல்லாம் சர்வசாதாரண பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்க போய் முடியும், அவர் நினைத்துக் கொண்டார்கள் அவர் தங்களுக்கு நல்லது என்று. ஆனா நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனில் முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, முஃப்லிஸ் என்றால் யார், எவனிடத்துல பொருள்கள் இல்லையோ, எவனிடத்தில் செல்வம் இல்லையோ, எவன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க முஃப்லிஸ்னா ஓட்டாண்டி பொருள் சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணும் இல்லாதவன், மஞ்சள் நோட்டீஸ் விட்டவன், பாப்பராய் போனவன் சொல்லுவாங்க சில ஊர்கள்ல.
ஒண்ணுமே இல்லாதவன், எவனிடத்தில் செல்வம் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ், அவன் தான் ஒண்ணும் இல்லாதவன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது. அவன் இந்த உலகத்துல வேண்டாம் ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மறுமையை நம்பி வாழக்கூடியவர்கள் இங்க வந்து என்ன செய்வாங்க, மறுமையில வந்து நிற்பார்கள். தன்னுடைய அமல்களை வந்து அதிகமாக சேர்த்து கொண்டு பல நல்ல காரியங்கள், தொழுகை, வணக்கம் போன்ற இபாதத்துகள் மூலமாக நன்மைகளை அதிகமாக கொள்ளையடித்துக் கொண்டவர்களாக அதிகமாக சேர்த்து கொண்டவர்களாக வந்து நிற்பார்கள். பார்க்கிற மக்கள் எல்லாம் சொல்வார்கள், இவ்வளவு நன்மையா, இப்படி இல்லாம அமல் செய்தாரு, இப்படி இல்லாம நல்லறங்கள் செய்தாரு என்று சொல்லி மக்கள் எல்லாம் இயக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அவரிடத்துல நன்மை இருக்கும். அப்போ ஒருவர் எந்திரிப்பார், யா அல்லாஹ் என்னை வந்து கேவலப்படுத்திட்டான், என்னை இழிவுபடுத்திட்டான், அவதூறாக பேசிவிட்டான், எனக்கு என்ன செஞ்சான், என்னை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி மக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தி விட்டான் என்று இப்படி ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க, குற்றச்சாட்டு வைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன அனுப்பி விட்டான், எனக்கு என்ன சொத்தப்படுத்தி விட்டான், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல வாய்ப்புறுதி கொடுத்து விட்டு அவருக்கு வாயால் செய்யக்கூடிய கேடுகள் இருக்கா இல்லையா, அது அவருக்கு ஒரு பட்டியலில் போடும்போது எல்லாம் என்ன செஞ்சிருவான், நாம் செய்த நல்லறங்களை எல்லாம் பறித்து நாம் யாருக்கு கேடு வைத்தோமோ, யாருக்கு அநீதி வைத்தோமோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு என்ன செஞ்சிருவான், கடைசியில் ஒன்றும் இல்லாதவர்களாக மற்றவருடைய பாவங்களை நாம் சுமந்தவர்களாக நரகத்தில் விடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தோம். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பற்றி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு மத்தியிலே உள்ளதையும் தவறான வழியில் செலுத்த மாட்டேன் என்று யார் எனக்கு உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இது. சொர்க்கம்ங்கிறது லேசானதா? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள அப்படியே ஈஸியாக சுலபமாக நீங்க நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? சொர்க்கம் என்பது என்ன? கஷ்டங்களால மூடப்பட்டிருக்கிறது, சிரமங்களாலே மூடப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்திற்கு போவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஏன்? அதிகமானவர்களால் இதை செய்ய முடியாது, அதிகமானவர்களால் என்ன செய்ய முடியாது, மீட்ட முடியாது. 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த நாக்கை யார் தவறான வழியில பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதி கொடுக்கிறாரோ, அந்த 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த மறுமை உறுப்பை யார் தவறான வழியில செலுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி தருகிறார்களோ நான் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு உறுதிமொழி தருகிறேன். நீ பாருங்க, இந்த செய்தி நம்மளால செய்ய முடியுமா? ஆனா முஸ்லிமா இருந்தா செய்யலாம். ஒரு உண்மையான மூமினாக இருந்தா என்ன செய்ய வேண்டும், சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்கள், மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இதை என்ன செய்ய கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவை தவறான வழியில் பயன்படுத்த மாட்டேன். நாவு என்பது என்ன? நல்ல விஷயத்திற்கு தாவா பண்ணலாம், மக்களுக்கு அறிவுரை சொல்லலாம், தீமையை தடுக்கலாம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது மிகச்சிறந்த ஒரு பணி. அந்த பணியை செய்யலாம். குடும்பத்தோட நல்ல இன்பமா சந்தோஷமா இருக்கிறது, குழந்தைகளை குஞ்சு மகிழ்வது, அழகான வார்த்தைகளை பேசுவது, நல்லறங்களில் ஈடுபடுவது, தஸ்பீஹ் திக்ர்கள் செய்வது, இதற்காக உங்களுடைய நாவை பயன்படுத்தினால் அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் சொல்றாங்க, விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, விபச்சாரத்தினுடைய ஒவ்வொரு பங்கும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கண் செய்யக்கூடிய விபச்சாரம், அந்நிய பெண்ணை தவறான முறையில் பார்ப்பது நடக்குதா இல்லையா? அதே மாதிரி அந்நிய பெண்களோட கொஞ்சம் குழாவி பேசுறாங்களா, குழாவி பேசுறாங்களா இல்லையா, குழஞ்சு பேசுறாங்களா இல்லையா, தவறான வார்த்தைகளை பேசுறாங்களா இல்லையா, செக்ஸ் வார்த்தைகளை பேசுறாங்களா இல்லையா, இது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு வந்து விபச்சாரத்தினுடைய பங்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக அவருடைய மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வந்து எவ்வளவு நம்ம நாவை எவ்வளவு பேணி பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்துக்கு போறதுங்கிற அவ்வளவு ஈஸியான காரியமே இல்லைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொருவரும் தன்னுடைய அமல்களின் மூலமாக சூனம் செல்லவே முடியாது. நீங்க எத்தனை வருஷம் கொடுத்திருந்தாலும் சரி, உங்க ஆயுள் முழுக்க இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய அருள்களை வந்து அவன் ஒரு அருள் வழங்கியிருக்கானா இல்லையா, அது அந்த ஒன்றுக்கு நம்ம நன்றி செலுத்தினாலும் அவனுக்கு நன்றி செலுத்தவே முடியாது. உங்களுடைய இதயம் துடிக்குதுங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா என்ன ஆயிரம், தோண்டி மூடிட வேண்டியது முடிஞ்சு போச்சு. அந்த இதயம் துடிக்குதா இல்லையா, ஒரு நிமிஷத்திற்கு கிட்டத்தட்ட 70 முறை என்ன செய்யுது, இந்த லப் டாப் என்று துடிச்சு கொண்டு இருக்கிறது. ஒரு துடிப்புக்கு நீங்க சுப்ஹானல்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்றோ அல்லது அல்லாஹ் அக்பர் என்றோ இப்படி ஏதாவது ஒரு அல்லாஹ்வை போடக்கூடிய வார்த்தைகள் ஒன்று சொன்னாலும் ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை சொல்லி ஆவீங்க. அது துடிக்கிறதுக்காக மட்டும். மூச்சை இழுத்து விடுறீங்களா இல்லையா, இது சாதாரண விஷயமா? இன்னைக்கு வந்து காத்துங்கிறது அல்லாஹ், அதுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள். சர்வசாதாரண உள்ள போய் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. அதனால நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய கிடையாது. எவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதோ, எவனுக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறதோ, அப்ப என்ன சொல்லிடுவாங்க, சிலிண்டர் போடணும்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் என்ன பிராணவாயு செலுத்தி ஆகணும், இல்லாட்டா என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஒரு சிலிண்டர் அதுக்கு ரேட்டு கொடுத்து வாங்கணும். இப்படி அழகான உள்ள காத்து உள்ள போய் வெளியே வருதா இல்லையா, உள்ள போகுது எப்படி காற்று, சுத்தமான காற்று, அதுவே பிரிச்சிடும். இந்த காற்றுல வந்து நல்ல காற்று கெட்டது இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. உள்ள போகும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய காற்று என்ன, ஆக்சிஜன். வெளியே வரும்போது என்னத்தை வெளியே வருது, அசுத்தமான காற்றை கொண்டு வருது. அது உள்ள கொண்டு போய் சுத்தமான தேவையானதை எடுத்துக்கொண்டு அசுத்தத்தை வெளியே விடா இல்லையா, இப்படி அழகா பிரிச்சு செய்தா இல்லையா. இதுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியுமா?
அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டும். மூச்சை விடுறதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மாதிரி இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். தூங்குறதுக்கு என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களின் மூலமாக சுருக்கம் செல்லவே முடியாது. சஹாபாக்கள் வந்து ஆச்சரியம். சரி, நம்ப முடியாது, நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பெரிய அமல் செஞ்சிட போறோம், நம்மளால முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா, நீங்க என்ன செய்ய துடுகுறியோ, விடிய விடிய நின்று வணங்குறிய, அல்லாஹ் கிடக்குறிய, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க. இதுக்கு மேல முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியா இருக்கிறீங்க. நீங்க இப்படியெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறீர்கள். நீங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய அமல்களின் மூலமாகமா நீங்க சொர்க்கம் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அமல் எப்படி இருக்கும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய நின்று வணங்குவாங்க. கால்லாம் வீங்கி போயிடும். இப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி கால் விடிய வீங்குற அளவுக்கு நின்று வணங்குறீர்களே, இது உங்களுக்கு தேவையா? நீங்க தான் உங்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? நீங்க அல்லாஹ்வுடைய அருளா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்க ஏன் இப்படி வணங்கினேன்? நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்க வேண்டாமா? நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேணா, அப்துல் சகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்று வணங்குவாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நானும் தான் என்னாலேயும் முடியாது, என்னுடைய அமல்களின் மூலமாக என்னாலேயும் முடியாது. ஏன்? அல்லாஹ் தன்னுடைய அருளால் யாரை போர்த்தி கொண்டானோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை பெறுறதுக்கு எப்படி பெற முடியும்? அல்லாஹ்வுடைய அருளை பெறணும் அவன் சொல்ற மாதிரி கேட்கணும். அல்லாஹ்வுடைய அருளை பெறறது எப்படி கேட்கணும்? அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள். நேர்மையான சொன்னா என்ன? அல்லாஹ்வுக்கு அப்புறம் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஹ்மாலக்கும், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? சீராக்குவான். யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அருள் புரிவான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான், நீங்க வந்து என்ன செய்யுங்க, நேர்மையான சொல்லை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை சீராக்குவான். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம நேர்மையா நடக்க ஆரம்பித்து விட்டால், நேர்மையான சொல்லை பேச ஆரம்பித்து விட்டாலே என்ன செஞ்சிடும், எல்லாமே நம்ம நன்மையாக, நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நம்மளுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? இப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், நம்ம சர்வசாதாரண புறம் பேசிக் கொண்டும் அவதூறு சொல்லிக் கொண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துக் கொண்டு நம்ம தெரிகிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சாங்க, ரொம்ப மனம் தளர்ந்து மனம் கவலை கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா? அந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் ஒரு அவதூறு தான். அதை பற்றி உண்டான செய்தி இரண்டாவது வரைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவை கொண்டு சொர்க்கம் சொல்ல வேண்டிய முஸ்லிம்கள் நரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதை நாம் நல்வழியில் பயன்படுத்தி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த நாவை பேணுவோம் என்ற தலைப்பில் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமும், முஸ்லிம் என்றால் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன பிலிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்றால் யார் என்றால் அவனுடைய நாவினால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான், அவனுடைய கரங்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான், அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்துல வந்து என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போறாங்க. எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போகும்பொழுது தன்னுடைய மனைவிமார்கள் யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்வாங்க, கூட்டிக் கொண்டு போவார்கள். அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க, கூட்டிட்டு போறாங்க, போருக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது போர்ல வெற்றி ஆகிப்பட்டுச்சு, பிரயாணத்துல வெற்றி அடைஞ்சிருச்சு, என்ன செய்றாங்க, திரும்பி வந்துடுறாங்க. எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்ல இருந்தோ ஏதாவது பிரயாணத்துல இருந்து திரும்பி வரும்போது என்ன செய்வாங்கன்னா, பின்னாடி கடைசியாக என்ன செய்வாங்க, ஒரு ஆளை வர வைப்பாங்க. ஏன்னா திடீர்னு யாராவது தாக்குதல் கொடுத்து மறுபடியும் வந்து விடலாம். அப்ப அவர் என்ன செய்வாரு, அலாட்டா முன்னாடி ஓடி வந்து ஒரு படையை திரட்டுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிடலாம். அதே மாதிரி இல்லைன்னா எங்கேயாவது தங்குற இடத்துல போற இடத்துல ஏதாவது பொருட்களை விட்டுட்டு போயிடுவோம். இழப்பாடுறதுன்னு அந்த காலத்துல பாலைவனம் வெயில், இழப்பாறும் பொழுது என்ன செய்யும், ஏதாவது ஜாமான்களை மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் பின்னாடி வரக்கூடியவர் என்ன செய்வார், ஏதாவது கடந்தா கலெக்ட் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு காரணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே என்ன செய்வாங்க, சார்பா இருப்பாங்க, முன் ஏற்பாடா சிந்திப்பாங்க எல்லாத்தையுமே, போராக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கடைசியா பின்னாடி ஒரு ஆளை வர வைக்கிறாங்க. யார் அவர் என்றால் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பின்னாடி வர வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த படைகள் என்ன செஞ்சிடறாங்க, முன்னாடி வந்து ஒரு இடத்துல இழப்பாடுறாங்க, உட்கார்றாங்க, தங்குறாங்க. அப்ப தங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, நிறைவேற்றி விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் போயிருக்கிறாங்க. ஒட்டகத்துல தூக்கி வைக்கும் பொழுது என்ன செய்றாங்க, அந்த பெட்டியில தான் பெண்கள் போவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலத்துல ரொம்ப மெலிந்தவர்களாக இருந்தாங்க. என்ன செய்றாங்க, பெட்டியில தூக்கி வைக்கும் பொழுது என்ன செய்றாங்க, அவர்களுக்கு தெரியல சஹாபாக்களுக்கு, அவங்க பெட்டியில உட்கார்ந்து எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் பெட்டியை தூக்கி வைப்பாங்க, ஒட்டகத்து மேல வச்சு ஒட்டகம் வரும். அவங்க அப்ப அந்த நேரத்தில் அப்படி இருந்ததுனால 4 பேர் சேர்ந்து தூக்கின காரணத்தினால என்ன செய்யல, 4 பேருடைய பேலன்ஸான எடைக்கு ஒன்றும் தெரியல, தூக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ் ஆயிட்டாங்க. யாரும் கவனிக்கல. இருட்டுல பிரயாணம் பண்றதுனால என்ன செய்யல, யாரும் கவனிக்கல. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த சஃப்வான் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபி வர்றாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் அவங்க இருக்கிறாங்க. பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவரிடத்திலே திரும்பி சொல்ல போகிறோம். மூமின்களுடைய அண்ணியே என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு உடனே என்ன செய்றாங்க, ஒட்டகத்தை படுக்க வைத்து ஒட்டகத்துக்கு மேல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஏறி உட்கார வச்சு என்ன செய்றாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தா எப்படா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும், எப்படிடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்த அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன செய்யறது, ஒரு பெரிய விஸ்வரூபமாக ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மீது என்ன செய்யறாங்க, தேவையில்லாத அந்த சஃப்வான் முஅத்தல் அவங்களை சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பரப்பி விட்டுறாங்க. இந்த விஷயம் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சும்மா கட்டி விடுங்களேன், பெரிய அளவுல பரவிடும். அப்படியா, ஆமா இருக்கணுங்க, நடந்திருக்கணுங்க, ஆமாங்க அப்படித்தாங்க இருந்துச்சு, இப்படி என்ன செய்வாங்க, இல்லாதவங்களாம் அதுக்கு தனியாக கை கால் மூக்கெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, பரப்பி விட்டுருவாங்க. இது பரவுது, மக்கா எங்கும் மதீனா எங்கும் பரவுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யல, அவர்கள் மன கஷ்டப்பட்டதிலேயே, மன வேதனைப்பட்டதிலேயே இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன வேதனைப்பட்டார்கள் என்று தெரியல. ரசூல் பல துன்பங்களை சந்தித்தார்கள், வறுமையில் வாடினார்கள், சோத்து வழி இல்லாமல் இருந்தார்கள், ஒழுங்கான ஊடு வாசல் இல்லாமல் இருந்தார்கள். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல எதிரிகள் மூலமாக பல மஜ்னூன் இந்த மாதிரி பலவிதமான செய்திகளை சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினார்கள். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட அடைந்த அந்த கவலைகளை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாட்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. தன்னுடைய மனைவி, பொதுவாக இது எல்லாத்துக்குள்ளதானே, யாரை பத்தி என்ன சொல்லினா நம்ம கண்டுக்கிறாம இருக்கும். நம்மளுடைய மனைவி குடும்பத்தாரை பத்தி ஏதாவது சொல்லிட்டோம் என்ன செய்யும், குறிப்பா மனைவியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு என்ன செஞ்சிடறேன், நம்மளால ரோட்ல போக முடியாது, வெளியே செல்ல முடியாது, ரொம்ப வெக்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடறேன், அப்படி ஒரு பிரச்சனை ஆகி போயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் அங்க இருக்கக்கூடிய பரீரா என்று சொல்லக்கூடிய ஆயிஷா அடிமையா இருந்த பரீரா அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி அவங்கள நீங்க எப்படி நினைக்கிறீங்க ஆயிஷாவை, அவங்கள மாதிரி ஒரு சுத்தமான தங்கமான ஒரு ஆள் யாரும் கிடையாது. அதே மாதிரி உசாமா அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நல்லவங்க அவங்க. ஆயிஷா அவங்க அலிகளிகளோட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஏங்க உங்களுக்கு இது ஒரு பொம்பளை தான் இருந்தா வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டிய ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க, நீங்க ஏன் போட்டுக்கிட்டு பெரிய அலாட்டிக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் சண்டை வந்ததா கூட என்ன செய்வாங்க, வரலாற்று எழுதி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, யா ஆயிஷாவே, அந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குமே ஆனால் என்ன செஞ்சிரு, அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, பாவம் மன்னிப்பு தேடிக்கொள், அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் தூய்மையானவள் என்று நிரூபிப்பான் அப்படின்னு செஞ்சுறாங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அப்படின்னு செஞ்சாங்க, அழுது வடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பதவி பரவல அவங்களுக்கு கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க, அழுது கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நேரடியான செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி நீ உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே எப்பயும் பெண்களை பொறுத்த அளவுக்குங்க, வெளியில 1000 பேர் ஆயிரத்துனா கூட சும்மா இருந்துருவாங்க, தன் சார்பாக உள்ள கணவன் ஒரு பிரச்சனை கலக்கும் பொழுது என்ன செய்யும், அது பெரிய அளவுல என்ன செய்வாங்க, பெண்கள் எடுத்துக்கொள்வாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு பெரிய மன கஷ்டமாயிருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனார் சொன்ன அந்த பதில சொல்றாங்க, சப்ரன் ஜமீலா, நான் மிக அழகான ஒரு பொறுமையை மேற்கொள்கிறேன் அப்படின்னு செஞ்சுறாங்க. பேசாம இருந்துடுறாங்க. ஊருக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கு, காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது இந்த செய்தி. மதீனா எங்க என்ன செய்யுது, அப்படியே வீசுது. இதுல யாரெல்லாம் கலந்து கொள்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சில பேர் என்ன செய்றாங்க, கலந்து கொள்றாங்க இந்த மாதிரி வதந்தியை பரப்புறதுல. அப்புறம் என்ன செய்யறான், அல்லாஹ் சூரத்து நூர்ல வந்து என்ன செய்யறான், இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்களுக்கு அந்த மாதிரி தவறு எதுவும் செய்ய கிடையாது, மூமின்களை பத்தி, மூமினான நல்லடியார்களை பத்தி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் அதை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாதா, அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளக்கூடாதா, நீங்கள் இப்படித்தான் பரப்புவீர்கள், உங்களை சேர்ந்த ஒரு குழு தான் செஞ்சாங்க பரப்பி கொண்டிருந்தார்கள் என்று என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் வந்து கடுமையான வசனத்தை அருளிட்டு அவங்க என்ன செய்ய, ஒவ்வொருவருக்கும் 80 கசையடி அடியுங்கள் அப்படின்னு வசனத்தை அருளிடுறான். அந்த வசனம் இறங்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மனம் அல்லாஹ் என்ன தூய்மைப்படுத்தி விட்டான் என்ற ஒரு நிமிஷம் அடைந்தவைய, அதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்தது, அந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாய தலைவராக இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்றாங்க, அப்படி விரும்புறாங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் வெளியே போக முடியல, காலாட்ட முடியல, ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நபியினுடைய மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துச்சு, நபியினுடைய மனைவி மேலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்ம பெண்களை எப்படி பாதுகாக்கணும், நம்ம பெண்களை வந்து என்ன செய்யணும், அவர்கள் அறியக்கூடிய பரிதாக்களை என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்கள் வெளியே செல்லும் பொழுது முறையாக மகரமானவர்களோடு செல்ல வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யணும், தேவையில்லாம வெளியில செல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இதுல ஒரு படிப்பணி இருக்கிறது. ஆனா அந்த அவதூறு செய்தினால அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு, அவங்க யூதர்கள் அப்படித்தான் கணக்கு போட்டிருந்தாங்க, இவரை கொள்கையினால ஒன்றும் செய்ய முடியாது, சட்ட திட்டங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவர் கொண்டு வந்திருக்க வேதம் எப்படி இருக்குது, பரிசுத்தமா இருக்குது, அவர் சொல்லக்கூடிய போதனைகளும் எப்படி இருக்குது, தூய்மையா இருக்குது, இதன் மூலமா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய மனநிலையை நம்ம பாதிப்படை செய்ய வேண்டும். அப்படித்தான் திட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ஆளுகளே பலியானாங்க.
அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒவ்வொருவருக்கும் 80 கசையடி கொடுக்குறாங்க. அந்த செய்தியை பார்க்கிறோம் நம்ம. அப்ப இந்த சர்வ சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு சமுதாயத்தையே பாதித்து விடும். நம்ம சர்வ சாதாரணமா பேசக்கூடியது நம்மளோட ஒருத்தருடைய குடும்பத்தை பாதித்து விடும். நீங்க பெற்றோர்களை இப்படி திட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, வசப்பாடுறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்தில் சொல்லும்போது ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் உங்களுடைய தாயை சபிக்காதீர்கள், தாயை திட்டாதீர்கள். அப்ப அவர் சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய தாயை நாங்க எப்படி திட்டுவோம்? அவங்களோட பழக்கமே இல்ல. மத்த இன்னும் நிறைய சஹாபாக்கள் வந்து அந்த அறியாமை காலத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. தாயை திட்டக்கூடிய பழக்க வழக்கம் கிடையாது. தாயை திட்டக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. கேட்கிறாரு, எங்களுடைய தாயை நாங்க எப்படி திட்டுவோம்? ஆனா அவங்க திட்டிருக்காங்க அடுத்தவர் தாயை. அந்த பழக்கம் இருந்திருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்ன செய்யாதீங்க, அடுத்தவங்களுடைய தாயை நீங்க திட்டாதீங்க. நீங்க அடுத்தவங்களுடைய தாயை திட்டுவீங்கன்னா அவன் உங்க தாயை திட்ட ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த நாவை கொண்டு சுருக்கம் சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயம் இந்த நரகத்தை நோக்கி என்ன செய்யுது, பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ல அது சிறந்த சமுதாயம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் என்ன சொல்றாருமா, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினூன பில்லாஹ். நீங்க மனித சமுதாயத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதுக்காக? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு தடுக்கிறீர்கள். இது எதனால செய்யறோம்? எதனால செய்ய முடியும்? நன்மையை எதனால ஏவ முடியும்? கையினால ஏவ முடியுமா? அது முக்கியமா பயன்படக்கூடியது அந்த நாவு. நன்மையை ஏவுகிறீர்கள், மக்களுக்கு நல்லதை செய்ய சொல்லி நீங்க போதிக்கிறீர்கள், அதனால நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். தீமைகளை கண்டு தீமைகளை விட்டு தடுக்கிறீர்கள், அதனால நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். தீமையை தானும் செய்யாமல் மற்றவர்களையும் செய்ய விடாமல் தன்மையை நானும் செய்து கொண்டு பிறரையும் செய்ய விடாமல் இருக்கிறவன், அதுலதான் நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். அல்லாஹ் அதனுடைய ஒரு சின்ன சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க இல்லையா, வல்லசர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர். என்ன சொல்றான் அல்லாஹ், காலத்தின் மீது சத்தியமாக மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், நன்மையை ஏவி நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு நல்லறங்களை செய்து நன்மைகளை போதித்து உண்மையை போதித்து அதை கடைபிடிக்கிறார்களே அவர்களை தவிர என்று சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்ப உண்மையை சொல்ல வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் உண்மையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான், உண்மையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான். யார் நல்லதை பேசுனா நல்லதை பேசுங்க, தூய்மையான சொற்களை சொல்லுங்கள், பிறர் புண்படும்படியாக பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே செய்ய கிடையாது, தன்னுடைய வாழ்நாளில் புண்படும்படியாக பேசுனதே கிடையாது. தன்னுடைய கடைசி காலத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சொல்றாங்க, நான் வந்து இயற்கையாகவே யாரையும் சபிக்கக்கூடியவனாகவோ யாரையும் பழிக்கக்கூடியவனாக நான் இருந்ததில்லை. என்னையும் மீறி ஏதாவது சில தவறுகள் நடந்திருக்குமே, ஆனா என்ன செய்யுங்க, அதுக்கு நீங்கள் என்னத்துக்கு பரிகாரம் பெற்றுக் கொள்ளுங்கள், எனக்கு என்ன செய்யுங்க, என்னிடத்துக்கு அதை திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தன்னுடைய வாயால் சுத்தமாக இருந்தார்கள். அந்த ஹதீஜாக்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஆரம்ப கட்ட செய்தியிலே அப்படியே வரும், நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லையே, பிறருடைய சுமையை நீங்கள் நபி என்று முதல்ல வைக்கிறதா இல்லையா, அந்த செய்தியை கண்டு சொல்ல பயப்படுவாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் ஹதீஜாக்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு நன்மையை தானே சொல்றீங்க, நான் சொந்த பந்தங்களை அரவணைச்சு தானே வாழ்றீங்க, நீங்க பிறருடைய சுமையை நீங்க தான் சுமந்து கொள்றீங்க, அமானிதத்தை நீங்க பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறீர்களே. அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் சூட்டின பெயர் தான் என்ன, சாதி உண்மை பேசக்கூடியவர் சொல்ற நபியாருக்கு முன்னாடி அப்படி இருந்தார்கள், உண்மை பேசக்கூடியவராக இருந்தார்கள், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள், நல்ல செயல்களுக்கு ஒட்டுமொத்த உருவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் நீங்க என்ன செய்கிறது, இந்த நாவை தவறான வழியில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாவை யார் பேணிக் கொள்கிறார்களோ மர்மை உரிப்பை யார் பேணிக் கொள்கிறார் அல்லாஹ் அதன் மூலம் அதுலதான் இன்பத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் வந்து அந்த எலும்பு இல்லாத அந்த 2 பகுதிகளை என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் இன்பத்தை வச்சு அது சரியான முறையில ஹலாலான முறையில் என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். ஹராமான உணவு உண்பது, ஹராமான செயல்களை செய்வது, தவறான முறையில் பேசுவது, தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, இதையெல்லாம் விட்டு விலகி நன்மக்களாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்குறுதி